வெல்கம் டு வர்ஷா சாதனா ராக்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம ஐபிஎல் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல வந்து மேகியை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, மேகி மசாலா, லேஸு, அப்புறம் வந்து நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிளகாத்தூள் போடணும் டேஸ்ட்டுக்கு. உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து கலக்கிடலாம். மேகி மசாலா வந்து நான் ஏற்ற மாதிரி போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ போட்டுக்கலாம். இதை பொறுமையாக கலக்குங்க, என்ன வெளியெல்லாம் போட்டு பார்க்காத. லாஸ்ட்ல என்ன சொல்லணும், இது கிளாஸில் எல்லாரும் ஈஸி ரெசிபின்னு சொல்லிடும். இது ஐபிஎல் ஸ்நாக்ஸ்லாம் கிடையாது. நம்மளுக்கு வந்து இந்த பேல் போட்டு சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி. அதுக்கு பதிலாக மேகி நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இது கம்ப்ளீட்லி கேஸ் இல்லாத ஃபுட்டு தான். வேணும்னா நீங்கள் மண்சட்டி இருந்தால் கூட அதில் வச்சு கூட சமைச்சிக்கலாம், நல்லா தான் வரும். வந்து நான் இப்போ மண்சட்டியில் சமைக்கலாம், ஆனால் எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் வந்து கேஸ்லேயே யூஸ் பண்ணிட்டேன். எல்லாம் வெங்காய தக்காளி நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். லைட்டாக காரம் லைட்டாக நாளைக்கு வந்து என் தங்கச்சி செய்வா அந்த சாதனா. அவள் என்ன டிஷ்ஷு செய்கிறேன்னு சொல்லக்கூடாதுங்களா, சூரியடா வச்சுருக்கா. நேற்று ஒரு வீடியோ பார்த்துருக்கீங்க. இந்த மாதிரி வர்ஷா சாதனா ராக்ஸ் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நானும் ஒரு சேனல் புதுசாக ஆரம்பிக்க முடியும். நிறைய பேர் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டா அப்படியே எச்சு ஊறும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே ஏரோப்ளேன் தான் போடுறது தெரியும். இந்த கேமரா மேன் ரொம்ப வேஸ்ட் ஆகிறாங்க. மேடம் என்ன காட்சி நம்ம நல்லா கலக்கணும், இல்லைன்னா மேகி வந்து ஒயிட்டாகவே இருக்கும். இங்கே பாருங்க, லைட்டெல்லாம் மேலே இதுதான் தெரியும் நினைக்கிறேன். ரொம்ப ஒரு 1000 அடியோ 1500 அடியோ ஃப்ளைட் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம டிஷ்ஷு வந்து ரெடியாக போகுது. இதை நல்லா கலக்கினே இருக்கணும், இல்லைன்னா மேகி வந்து அப்படியே இதுவாகாது, டேஸ்ட் வராது. சூப்பராக கலக்கணும். வெங்காயம் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க, தக்காளி கம்மியாக ஆட் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி ஸ்வீட் ஆகிடும். நம்ம வந்து இது கம்ப்ளீட்லி ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸில் நம்ம சமைச்சிடலாம். 1 மினிட் ஆல்சோ சீக்கிரம் செய்யணும்னா நம்ம செஃப். ஐ ஆம் தி செஃப். ஓகே, இப்போ நம்ம வந்து முடிச்சாச்சு. அது காமிங்க. இப்போ நம்ம வந்து காமிக்கிறோம் பாருங்கள். ஒரு சூப்பரான டிஷ்ஷை வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்லாம் வர்ஷா சாதனா ராக்ஸு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. பாய்.